வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சென் நம்பர் 8/2024, அதாவது நம்ம போன வருஷம் ஜனவரி மாதம் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த ஜாப்புக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு அப்ளிகேஷனு. அப்புறம் வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வந்து 1 மார்ச்சுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இடையில வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் இதை பற்றி வரல. இப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சிட்டி இன்டிமேஷன் கொடுத்தாங்க. ஸோ எங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிற ஊருக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வேறு சென்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஃப்ரீ பாஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்களா, ட்ரெயின் பாஸ் வந்து ஃப்ரீ பாஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃப்ரீ பாஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து வியூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் கால் லெட்டர் இருக்குது பாருங்கள் ஃபார் சிபிடின்னு. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து லாகின் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு, அந்த நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க, டே மந்த் இயர்னு. அது கொடுத்துட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து கால் லெட்டர், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லிட்டு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது உங்கள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, அப்புறம் வந்து உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் கொடுத்து வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் கிளிக் இருக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், உங்களுடைய ஆதார் கார்டு, நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் வந்து உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபோட்டோ, QR கோட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டெஸ்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து மார்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன நீங்கள் செக் பண்ணிங்க. அப்புறம் வந்து டெஸ்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிப்போர்ட்டிங் டைமு, கேட் க்ளோஷர். அப்புறம் ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 3 ஷிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேட் மூடுற டைம் வந்து 8:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க காலையில். அதேமாதிரி செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து 12:15 வந்து நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேட்டு மூடுற வந்து 12:15 வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 12:45 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. தேர்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மணிக்கு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம். அப்புறம் வந்து கேட்டு மூடுறது வந்து 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க. 4:30 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டைம் தான் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஷிஃப்ட் வருமோ சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிங்க. உங்கள் டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல் SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸாமுக்கு போகும்போதும் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெயினில். நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ட்ரெயின் ஏற போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கான பேர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரம்னு. நீங்கள் எங்கே போய் நீங்கள் சேர போகிறீங்களோ அதோட 2 வந்து கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் 2 கொடுத்துருப்பாங்க ஸ்டேஷனு. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் வந்து என்றைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஃப்ரீ பாஸ் வந்து என்றைக்கு இஷ்யூ பண்ண டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் பார்த்தோம். இப்போ வந்து கால் லெட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கால் லெட்டருக்கு பாருங்கள். நீங்கள் கால் லெட்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் எழுத அந்த சென்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அட்ரஸ் வந்து இங்கே வந்துடும். டேட் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும். இங்கே வந்து நீங்கள் கால் லெட்டர்னுக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் எழுத போகிற டேட்டு டைம் எல்லாமே வந்து அட்ரஸ் வந்து ஃபுல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிட்டி இன்டிமேஷனில் வந்து வெறும் சிட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ராவலுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கால் லெட்டர் அப்புறம் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் என்றைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்களோ அன்றைக்கி வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கால் லெட்டர் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் லெட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்துடும். அது கீழே வந்து உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்.
அது கீழே வந்து உங்களுடைய நேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு அவைலபிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து எஸ் கொடுத்துருப்பீங்க, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும். கீழே வந்து சேர்மனோட சிக்னேச்சர் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் இருக்கும், ஃபுல் அட்ரஸ் இருக்கும், டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு எக்ஸாம் டேட்னு. அப்புறம் வந்து ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த ஷிஃப்ட் வந்து எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து 3rd ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த டைம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 PM. இங்கே வந்து நீங்கள் வந்து 3 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் ஆஜராகிடணும். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கே தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியர் லேண்ட்மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சிக்னல் வருது அது சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக போய்ட்டு நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, 3க்கான 3 ஷிஃப்ட்டுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வரீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக டைம் வந்து பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.